லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பிரதமர் மோடி உருக்கமான பேச்சு. போதைப் பொருள் இல்லா இந்தியா என்கிற விழிப்புணர்வு பிரச்சார திட்டத்தை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். அப்போது அவர் பேசியதாவது: வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய இளைஞர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தகுதியுடன் இருக்க வேண்டும். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். இளைஞர்களின் கனவை போதை பழக்கம் தகர்க்கிறது. நாடு முழுதும் 10,000 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இந்த நிகழ்ச்சிகள் 100 வாரங்கள் நடத்தப்படும். போதை இல்லாத பாரதத்தை உருவாக்க இந்த சமூகம் உறுதியளிக்க வேண்டும். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக நாம் பார்க்கக்கூடாது. அவர்களை திருத்த வழிவகை செய்ய வேண்டும். இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லக்கூடாது. போதைக்கு நோ சொல்லுங்கள், நாட்டின் வளர்ச்சிக்கு எஸ் சொல்லுங்கள். போதைப் பொருள் எனும் கொடிய பழக்கத்திலிருந்து என்றைக்கும் விலகி இருப்பது அவசியம். இதுவே இன்றைக்கு தொடங்கியிருக்கும் திட்டத்தின் நோக்கமாகும். கடந்த ஆண்டு காசியில் முதலில் தொடங்கப்பட்டு தற்பொழுது நாடு தழுவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது. கோடிக்கணக்கான குடிமக்களின் நலனுக்காக பணியாற்றவும் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கவும் 125க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளன. இன்று நாம் காணும் இந்த இயக்கம் தனிமனிதனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் ஆனது. எல்லாவற்றிற்கும் மேலாக இது தேசத்திற்கானதாகும் என பிரதமர் மோடி பேசினார். லாரியை கவனிக்காமல் சீறிய கார், பொள்ளாச்சி அருகே பெரும் கோரம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நிறைந்தது. அதில் நல்லாம்பள்ளி அருகே நெடுஞ்சாலை பராமரிப்பாளர்கள் சென்டர் மீடியனில் உள்ள செடிகளுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அதே வழியாக வேகமாக வந்த கார் திடீரென லாரி மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் காரில் இருந்த 3 பெண்கள் உள்பட 5 பேர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். இடிபாடுகளில் சிக்கிய 5 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. தகவல் அறிந்ததும் கோமங்கலம் போலீசார் ஸ்பாட்டுக்கு சென்றனர். 5 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பலியானவர்கள் மதுக்கரை குருமபாளையத்தைச் சேர்ந்த 45 வயது கனகராஜ், அவரது மனைவி 39 வயது பூரணி என்கிற உமாமகேஸ்வரி, இவர்களின் மகள்கள் 20 வயதான நர்மதா, 19 வயதான ஆர்த்தி மற்றும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 35 வயது ராமன் என்பது தெரிய வந்தது. நர்மதாவும் ஆர்த்தியும் பிசியோதெரபி படித்து வந்துள்ளனர். பழனி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டுள்ளது. கனகராஜ் காரை ஓட்டி வந்துள்ளார். லாரி நின்று கொண்டு தண்ணீர் ஊற்றுவதை கவனிக்காமல் வேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. இது பற்றி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். நம்மால் நல்லது மட்டுமே நடக்கணும். கொட்டும் மழையிலும் விடாமல் பேசிய அண்ணாமலை. வேத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை இன்று காலை கன்னியாகுமரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து மாலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் அண்ணாமலை தலைமையில் வேத லீடர்ஸ் அமைப்பினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். பின்னர் கொட்டும் மழையில் பேசிய அண்ணாமலை, தூத்துக்குடி மாநாட்டில் அரசியல் பேசவும் இப்போது வேண்டாம் என்றார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல காரியம் எப்பொழுதுமே செய்து முடித்த பின்பு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் வருவது சகஜம்தான். இன்னைக்கு நல்ல உள்ளங்கள் இத்தனை பேர் ஒரே இடத்துல, பீதலிடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லாம் ஒரே இடத்துல காலையிலிருந்து எதையும் எதிர்பார்க்காம இந்த பீச்சை எல்லாம் சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு ஒரு சுத்தமான அற்புதமான இடத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நல்ல விஷயத்தை செய்து முடித்த பிறகு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. அதற்காக பீதலிடர்ஸ் அமைப்பினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரவாயில்லைங்க.
தனியார் மயமாகிறதா டாஸ்மாக்? உண்மையை உடைத்த அமைச்சர் விக்னேஷ். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆதாரமில்லாமல் யார் மீதும் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என அமைச்சர் விக்னேஷ் கூறினார். ஆனால் இதுக்கு வரைக்கும் கோவைக்கான வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் எல்லாருமே பார்த்துருப்போம். கோவைக்கான வளர்ச்சி இருக்காது, சில கட்சிகளுக்கான வளர்ச்சியாகவும் கட்சி நிர்வாகிகளுக்கான வளர்ச்சியாகவும் தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் கோவை மக்கள் எதிர்பார்க்காத திட்டமெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வரும். நிறைய ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் அரசோட நிதி நிலைமையை கருதி எதெல்லாம் முக்கியமான திட்டங்களோ அந்த முக்கியமான திட்டங்களுக்கு அரசு அறிவிக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு வந்து இந்த டாஸ்மாக் முறைகேடுல விஜிலன்ஸ் ரைடு இதெல்லாம் நடந்ததுங்க. அவர் முன்னாள் அமைச்சர் மேல வழக்கு இது மாதிரி எல்லாம் இருக்கும். எங்களுக்கு மடியில கனம் இல்லை, அப்புறம் ஏன் நாங்கள் வந்து பயந்துக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன? அது விஜிலன்ஸ் எடுத்த வழக்கு. விஜிலன்ஸ் ஆதாரம் இல்லாமல் யார் மேலேயும் வழக்கு பதிய மாட்டாங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் கருத்து சொல்லி அந்த நேரத்தை வீண் பண்ண நான் விரும்பலை. ஏதோ ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி கேள்வி இருந்தால், அதனால மக்களுக்கு வளர்ச்சி இருந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம். தனியார் மயமாக்குறதா வந்து தகவல் வருது இல்லைங்க, இந்த தகவல் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரில. நான் தான் சொன்னேன், இந்த துறை வந்து இந்த உங்ககிட்ட தான், நீங்கள் தானே கேட்டீங்க அன்றைக்கி கூட, அதே பதில் தான் இப்போவும். இந்த துறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கான பல கட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது தான். பட் எதுவுமே வந்து உறுதியான முடிவான்னு இன்னும் இப்போ வரைக்கும் எடுக்கல. இப்போ எங்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. நான் அந்த போகும்போது படிச்சுட்டு உடனடியாக கூட்டு பேசுகிறேன். நிச்சயமாக இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கல்குவாரியில் வந்து இப்போ இடையில ஒரு அண்ணன் கூட உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்கு வந்து அங்கே அந்த குவாரிகள் எல்லாத்துலேயும் ஆய்வு நடந்துட்டுருக்கு. எங்கெல்லாம் முறைகேடாக கனிம வளங்கள் திருடப்படுதோ அது மேலே கடுமையான நடவடிக்கை இருக்கும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 3 மாதத்துக்கு வந்து அண்டை மாநிலங்களுக்கு வந்து நம்மளுடைய கனிம வளங்கள் போகக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னென்னா, நம்மளுடைய நாட்டோட செல்வங்களை பாதுகாக்கணும். அது வந்து அது வெளியே போய் முறைகேடாக யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். ஸோ படிப்படியாக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். எவ்வளவோ பார்த்துட்டேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த செந்தில் பாலாஜி, நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, அதற்கான அவசியமும் எனக்கில்லை என்று கூறினார். சட்டத்துறை அமைச்சர் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் வந்து பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில், அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் வந்து கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி, அதாவது எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே, அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. சார், ஒரு வழக்கில் 2 வழக்கில் எத்தனை வழக்குகள் எதிர்கொண்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் வந்து சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு வந்து பயந்தெல்லாம் வந்து ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஆள் தான். அதனால் வந்து ஏற்கனவே என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வில், என்னோடய வயசு 50, 30 வருஷம் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கேன். 20 வருஷத்தை கடந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. என்னுடைய தலைவர், கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை, அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. சட்டப்படி எதிர்கொள்வோம். இந்த தாவேக அரசு அமைந்து இந்த குறுகிய நாட்களிலேயே பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு வர்றாங்க. இப்போ மின்கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களுடைய பாதிப்பு அவரே சொல்கிறாரு. 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அப்போ 9 லட்சம் குடும்பங்கள் அதில் வந்து ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறது அவரே ஒத்துக்கிறார். அது மாதிரி வந்து விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தொகையை நிர்ணயம் பண்ணி தள்ளுபடி செஞ்சது, அதை விவசாயிகள் போராடுவது, காவிரியினுடைய டெல்டா பகுதி முழுமையாக வறண்டு கிடக்குது, அதுக்கு உரிய நேரத்தில் தண்ணியை கேட்டு பெற முடியல, நீதிமன்றத்தை நாடுவதா. முதல் நாள் சொல்கிறாரு 4 வழிகள் இருக்குங்கிறாரு. நேற்று சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தை நாடுவது தான் ஒரு வழிங்கிறாரு. தினம் ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. பல பிரச்சனைகளை தமிழ்நாடு இன்று எதிர்கொண்டு இருக்கின்றன. அதற்கு தீர்வு காண்பதற்கு மக்களிடத்தில் திசை திருப்பக்கூடிய ஒரு வழியாகத்தான் எங்கள் மீது வழக்குகளை போடுகின்ற இந்த செயலை தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நன்றி. திரள் நிதியில் பென்ஸ் காரா, கொந்தளித்த சீமான். திரள் நிதியில் ஒரு டீ கூட குடித்ததில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார்.
சொல்ற திரள் மக்கள் பெற முடியும். நீ வாக்கு என்ன கேட்ட? நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி தேனி இறந்த மாட்டோம்டா நாங்க திரள் நிதி காசுல. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, போய் போட்டு தேஞ்ச ரப்பர் ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசியிருந்தான். மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் ஒருத்தர் ஒரு சாதாரண மகன் சும்பப்பில் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா காசை கட்டி வாங்கிட்டு நிறுத்திட்டு போனாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா வைத்தியக்காரங்கள செத்து போங்கடா சொன்னேன். ஆனா என்னென்ன அப்படி பண்ண தம்பி, அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா அதே பேசுறான். ஒரு காலத்துக்கு பாருங்க இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரப்பல தயாரிச்சதான். அவன் என்ன துறைக்கிட்டு சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு திடுற? டேய் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா தம்பி கொள்ள வெறியில இருக்கும் பார்த்துறதுக்கு. புரியுதா புரியுதா? வெளுக்க போகிறது கனமழை. எந்த ஊர் லிஸ்டில் இருக்கு? தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கர்நாடகாவில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதேபோல் தெற்கு குஜராத்தில் இருந்து கேரளா வரையும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யலாம். சென்னையை பொறுத்தவரை 2 நாள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 6 வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல், அரபிக்கடலில் சூறாவளி வீசும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.